ஹவுஸ் ஒய்ஃப்னால் வீட்டில் சும்மா தானே இருக்காங்கன்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்களோட வேலையெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள். காலையில் எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து எல்லாத்துக்கும் சமைச்சு வீட்டு வேலையை பார்த்து குழந்தைங்கள பார்த்து கடைசியில் அவங்களுக்குன்னு கிடைக்கிற டைம் கூட அவங்களுக்கு ஓய்வாக மாறிடுது. அவங்களுக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் குடும்பத்துக்காக பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலான்னு எத்தனையோ விஷயங்களை தள்ளி போட்டிருப்பாங்க. அவங்க செஞ்ச வேலைக்கு சம்பளம்லாம் கிடையாது, ஹாலிடேவும் கிடையாது, அப்ரிஷியேஷனும் நிறைய நேரம் கிடைக்கிறதில்ல. முக்கியமாக அவங்க பண்ணுற தியாகங்கள் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப ஈஸியாக நார்மலைஸ் பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் இனிமேல் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து நீ என்ன வேலை பண்ணுறன்னு கேட்குறக்கு முன்னாடி நீ எவ்வளோ வேலை பண்ணுறன்னு ஒரு தடவை கேட்டு பாருங்கள். அவங்க செய்கிற வேலைக்கு சேலரி வாங்காமல் இருக்கலாம், அதனால் அவங்க சும்மா இருக்காங்கன்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அவங்க குடும்பத்துக்காக இழந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் கையெல்லாம் தட்ட வேணாம். ஒரு நாளாவது நீ இல்லாமல் இந்த வீடு இப்படி இருக்காதுன்னு மனசார சொல்லி பாருங்க. அந்த ஒரு வார்த்தை அவங்க இத்தனை நாளாக செஞ்ச எல்லா தியாகத்துக்கும் கிடைக்கிற மிகப்பெரிய